கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும். இந்த நாளில் கூட நாம் ஆண்டவரிடத்துல வந்திருக்கிறபடியினால நிச்சயம் நீங்கள் பிரகாசிக்கக்கூடிய ஒரு நாள் உண்டு. அல்லேலூயா. நீங்கள் பிரகாசிக்கக்கூடிய ஒரு நாள் உண்டு. உன் நல்ல நாள் துளிர்விடும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்கள் நல்ல நாள் துளிர்விடும். சந்தோஷமா சொல்றீங்களா? உங்க நல்ல நாள் துளிர்விடும். அந்த நாளுக்காக தாயா நான் காத்து கொண்டிருக்கிறேன், என்னைக்குன்னு தெரியலன்னு இருப்பீங்கன்னா, நீங்கள் தேவனை விசுவாசிக்கும் பொழுது அந்த நாள் இந்த நாளாய் மாறும். அல்லேலூயா. அந்த நல்ல நாள் இந்த நாளாவே மாறிடும். எடுத்து வாசிங்க சகரியாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 7வது வசனம். நல்லா பாருங்க, ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. உங்களுக்கு ஒரு நாள் உண்டு, அந்த நாள் யாருக்கு தெரியும்னா கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க சிஸ்டர் அத. ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். அல்லேலூயா. சொல்லுங்க பக்கத்துல, உன் வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாகும். பாருங்க, அழகாய் வார்த்தை. ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது, அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். அல்லேலூயா. அப்போ உங்க வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு வருகிறதற்கு ஒரு தேவன் உண்டு, அவர் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் வார்த்தையிலே வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் பார்க்கலாம், வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இருதயத்தில் கைகளை வைத்து சொல்லுங்க, வெளிச்சம் உண்டாவதாக, என் வாழ்விலே வெளிச்சம் உண்டாகுவதாக, என் குடும்பத்தில் வெளிச்சம் உண்டாவதாக, என் வேலை ஸ்தலத்தில் வெளிச்சம் உண்டாவதாக, என் வியாபார ஸ்தலத்திலே வெளிச்சம் உண்டாவதாக, எங்கள் திருச்சபையிலே வெளிச்சம் உண்டாவதாக. எல்லாம் சொன்னீங்க ஐயா, திருச்சபையில வெளிச்சம் உண்டாவதாக. வெளிச்சத்தோடு வந்தாதான் வெளிச்சம் உண்டாகும். நீங்க இருட்டுல இருந்து வந்தீங்கன்னா இங்க என்னவா இருக்கும்? அப்ப வெளிச்சத்தை கொண்டு வர்றதுக்கு யாரு காரணமா இருக்கணும்? நானா? நம்ம தப்புன்னு ஒரு சிஸ்டர் நீங்க தான் அப்படின்ட்டாங்க. கரெக்ட், நானும் தான். வார நாட்கள் முழுசும் ஊழியம் செய்கிறவங்க வெளிச்சத்தில் இருந்தால் தான் இந்த இடத்துல வெளிச்சத்தின் வார்த்தை வரும். ஏன்னா ஊழியக்காரங்க இன்னைக்கு எப்படிப்பட்ட ஊழியக்காரங்களாக இருக்கணும் அப்படின்னா, அன்பு நிறைந்த ஊழியக்காரங்களா, பாகுபாடு இல்லாத ஊழியக்காரங்களா, கசப்பு வெறுப்பு இல்லாத ஊழியக்காரங்களா இருக்கும் பொழுது தான் அந்த திருச்சபை வெளிச்சத்தில் நடத்தப்படுகிற திருச்சபையா. எனக்கு இன்னாரு தான் பிடிக்கும், இன்னாரு பிடிக்காதுன்னு நான் இருந்துட்டேன் அப்படின்னா, இந்த இடத்துல நான் 100 லைட்டில் 1000 லைட்டு போட்டாலும் வெளிச்சம் இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல நீங்களும் எல்லாரோடையும் சந்தோஷமா பழகும் பொழுதுதான், கசப்பு வெறுப்பு எதுவுமே இல்லாம பழகும் பொழுதுதான் வெளிச்சம் இருக்கும். கணவன் மனைவி வீட்டில் சண்டை போட்டு இங்க வந்து உக்காந்துருப்பீங்க அப்படின்னா வெளிச்சம் இருக்குமானா இருக்காது. பிள்ளைங்க அப்பா அம்மா பேச்ச கீழ்படியாம வந்து உட்கார்ந்து இருப்பீங்கன்னா வெளிச்சம் இருக்கானா இருக்காது, இல்லையா? அவுட் ஆஃப் த பாக்ஸ் போறோம் அந்த ஒரு வார்த்தையினால. அல்லேலூயா, அல்லேலூயா. அவுட் ஆஃப் த பாக்ஸ் போறோம், பரவாயில்ல, வெளிச்சம் உண்டா. ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாயிற்று. சாயங்காலம் வெளிச்சம் உண்டாயிற்று. நல்லா சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாகும். ஒரு வெளிச்சம் வந்துச்சுன்னா துளிர்க்கிறதற்கு சமம் தானே. இருட்டில் இருக்கிறோம், துளிர்க்கிறதற்கு சமமாய் இருக்கிறது. ஆரோனுடைய கோல் துளிப்பதற்கும் வெளிச்சம் உண்டாவதற்கும் ஒரு நாள் தேவைப்படுது. எடுத்து வாசிங்க என்னாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1லிருந்து 4 வரைக்கும் வாசிங்க சிஸ்டர்.
அவனவன் பேரை எழுதுவாயாக. லேவியினுடைய கோலின் ஆரோனின் பேரை எழுதக் கடவாய். அவர்களுடைய பிதாக்களின் ஒவ்வொரு வம்சங்களுக்காகவும் ஒவ்வொரு கோல் எழுத வேண்டும். அவர்களை ஆசரிப்பு கூடாரத்திலே நான் சீக்கிரமா சாட்சி பெட்டிக்கு முன்னே வைக்க கடவாய். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவருடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் கொண்டிருக்கிற அவர்கள் முன்னுரிமை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். இதை மோசே இஸ்ரவேல் புத்திரரோட சொன்னார். அப்பொழுது அவர்களுடைய பிரபுக்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி ஒவ்வொரு பிரபுவுக்கு ஒவ்வொரு கோலாக 12 கோல்களை அவனிடத்தில் கொடுத்தார்கள். ஆரோனின் கோலும் அவருடைய கோல்களுடனே இருந்தது. அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தார். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்திற்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்தது. ஆரோனின் கோல் துளிர்த்தது. அது துளிர்விட்டு ஆரோனின் பழங்களை கொடுத்தது. அப்பொழுது மோசே கர்த்தருடைய சமூகத்தில் இருந்த அந்த கோல்களை எல்லாம் எடுத்து இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் காண வெளியே கொண்டு வந்தார். அவர்கள் கண்டு அவரவர் தங்கள் கோல்களை வாங்கிக் கொண்டார்கள். போதும் சிஸ்டர், அடுத்த அப்புறமேட்டு வாசிக்கலாம். நல்லா பாருங்க, சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும்படியாய் ஒரு நாளை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறாருன்னா, அப்போ நம்ம வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாகும் பொழுது ஒரு விதைக்கிறோம். வெளிச்சமும் தண்ணீரும் இருந்தா மட்டும்தான் அது துளிர்க்கும். ஆமாவா இல்லையா? அது துளிர்க்கும். இல்லைன்னா துளிர்க்குமா? காஞ்சி விடும். நம்ம வெளிச்சம் ஒரு மனிதனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்டா இருக்கு. இப்போ எங்க எடுத்துட்டு போயிட்டு அந்த கோலை வைக்கிறாங்க? அவனுடைய கோல் எங்க எடுத்துட்டு வைக்கிறாங்க? பிரகாரத்துல எல்லாருடைய கோலம். அப்போ அங்க வெளிச்சம் சூரியனை போல இருக்குமான நிச்சயம் இருக்காது. ஆனால் அதை துளிர செய்வதனுடைய வல்லமை யாருக்கிட்ட இருக்குதுன்னா கர்த்தரிடத்துல உண்டு. அல்லேலூயா. அங்க அஞ்சு மட்டும் வாசிங்க. போதும், நிப்பாட்டுங்க. அப்பொழுது நான் தெரிந்து கொண்டவருடைய கோல் துளிர்க்கும். தேவஜனமே, நீங்க கர்த்தரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலதான் இன்னைக்கு இந்த சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆனா துளிர் விடாதபடிக்கு, வெளிச்சம் இல்லாதபடிக்கு யாரும் நீங்க அமர்ந்து கொண்டு இருப்பீங்கன்னா, தெரிந்து கொண்டவர் நிச்சயம் உங்கள் வாழ்வு துளிர்ப்பதற்காக ஒரு நாளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த நாளிலே உன்னுடைய கோல் துளிர்க்கும். கனித்தர முடியாத உன் ஜீவியம் கனித்தரும் கூடிய வாழ்க்கையில மாறும். உன் சூழ்நிலைகள் மாறும், உன் வெறுமைகள் மாறும், உன் வெறுப்புகள் மாறும், உன் கசப்புகள் மாறும். நீ மாறுவாய். கர்த்தரை நீ தெரிந்து கொண்டேன் என்று ஆலயத்தில் வந்து அமர்ந்து கொண்டு இருப்பாய். ஆனால் ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே, நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உங்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. மேன்மைப்படுத்துகிறவர் நம்மோடு இருக்கிறார். மேன்மைப்படுத்துகிறவர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. மேன்மைக்கு முன்பாக ஒரு தாழ்மை உண்டு. அந்த தாழ்மையை அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அந்த 5 மட்டும், அந்த லைன் மட்டும். அப்பொழுது நான் தெரிந்து கொள்கிறவனுடைய கோல் துளிர்க்கும். அத்தனை கோள்கள் இருந்தது. ஆனால் அவர் சொன்ன ஒரு காரியம், நான் தெரிந்து கொள்கிறவனுடைய கோல் துளிர்க்கும். இத்தனை பேர் சபையில் இருக்கிறோம். இத்தனை பேர் உலகம் எங்கும் இன்னைக்கு சபைகள்ல எல்லாரும் ஆராதிப்பாங்க, எல்லாரும் வார்த்தையை பேசிக்கொண்டு இருப்பாங்க, எல்லாரும் வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருப்பாங்க. ஆனால் யாரை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அவன் வாழ்வு மட்டும்தான் துளிர்க்கும். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட காரியங்களை தேவனிடத்தை, ஏன்னா என்ன தெரிஞ்சு கொள்ளுங்கப்பா, எனக்கு அது போதும். நம்ம ஆராதனை வேலையில வார்த்தையை சொன்னோம் இல்லையா, அவரை தேடுகிறவன். அப்போ இன்னைக்கு அவர் நம்மை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற பாரத்தோடு எப்படி இருக்கும்னா, ஒரு இடத்துக்கு போறீங்க, நீங்க ஏதோ ஒன்று வாங்க போறீங்க. சிஸ்டர் நீங்க பே பண்றீங்களா? இல்லைங்க, நான் பே பண்ணிக்கிறேன். சிஸ்டர் யாருன்னே நீங்க தெரியல, பிரதர் யாருன்னே நீங்க தெரியல, உங்களுக்கு என்ன தெரியாது, ஆனா எனக்கு உங்களை தெரியும், அதனால நீங்க இங்க எது வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னா எவ்வளவு சந்தோஷம் இருக்கும்.
எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் இல்லை? ஆமாவா இல்லையா? புரியுதா? சிம்பிளா சொல்றேன். எனக்கு இவங்களை தெரியுது, எனக்கு உங்களை தெரியும். நீங்க தானே இந்த கடை ஓனர்? ஆமா. நீங்க தான் இந்த கடை ஓனர்? ஆமா. நான் ரொம்ப நாளாவே நீங்க கடை திறந்த நாள்ல இருந்து உங்க கடையை நான் பார்க்குறேன். அதுக்கு என்ன இப்போ? எனக்கு உங்களை தெரிஞ்சிருக்கிறதுனால நான் எடுக்கிற பொருள்லாம் எனக்கு ஃப்ரீ அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? ஃப்ரீக்கு ஃப்ரீ ஒன்று இருக்கு, வாங்கிக்கிறியான்னு சொல்லி பச்சைன்னு ஒன்று வைப்பான். இப்போ லேவி சாட்டு கடைக்கு போறோம்னு வச்சுப்போவேன், எனக்கு அந்த சாட்டு ஓனரே எனக்கு தெரியும். நான் என்ன கேட்குறேன், நான் டெய்லி இந்த பக்கம் தான் போறேன் ஓனர், அதனால எனக்கு பானிபூரி எல்லாமே எனக்கு சாப்பிட்டுட்டு எனக்கு உங்களை தெரியுது, அதனால நான் ஏன் காசு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன்னா முதல்ல எனக்கு என்ன வரும்? லேவி சாட்டு கடையில் அடி இடி மாதிரி விழும். வித்தியாசங்களை புரிஞ்சுக்குங்க தேவ பிள்ளைங்களை. அங்கே அதே போல தான் ஆரோனுடைய கோல், அத்தனை கோள்கள் அங்கே எல்லாருடைய கோள்கள் அங்கே வைக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இதுக்கு மாறா இதே லேவி சாட்டு கடைக்கு நான் போகிறேன், சாப்பிட்றேன், சரிங்களா? பணம் கொடுக்க போகும்போது, பிரதர் நீங்க எதுக்கு எனக்கு பணம் தரீங்க? எனக்கு உங்களை நல்லா தெரியும் பிரதர், உங்க அப்பாவை தெரியும், உங்க அம்மாவை தெரியும், உங்களை நல்லா தெரியும். நீங்க எங்களுக்கு காசெல்லாம் கொடுக்க தேவையில்ல, உங்க அப்பா அம்மா எங்களுக்கு எவ்வளவு நெருக்கமானவங்க தெரியுமா? நீங்க போங்க பிரதர், நீங்க காசே தர தேவையில்ல அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்கன்னா எப்படி இருக்கும்? சந்தோஷம் தெரிஞ்சிருந்தா இன்னொரு 4 பர்கர் சாப்பிட்டு இருந்திருக்கலாமே. நான் அப்படிதான் நினைப்பேன். புரியுதுங்களா? அப்ப நாம தெரிந்து கொள்கிறதுக்கும் ஒருவர் நம்மை தெரிந்து கொள்வதற்கும் வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ என்னை தெரிந்து கொள்ளார். இந்த புத்தி நமக்குள்ள கடைசி வரைக்கும் இருக்குன்னா உங்கள் வாழ்க்கையில மங்கி எரிகிற அந்த திரியை மங்கி எரியாதபடிக்கு பிரகாசமாய் மாற்றக்கூடியவர் ஒருவர் வந்து விடுவார். அல்லேலூயா. எங்களுக்கும் கோல் இருக்கு, நாங்களும் கோல் கொண்டு எடுத்துட்டு வந்து வைக்கிறோம் அப்படின்னு மோசேயின் இடத்துல சரத்து பண்ணினவர்களாய், எதிர்பேச்சு பேசினவர்களாய் வந்து வைக்கிறாங்க அங்க எல்லாம். இல்ல 8 வாசிங்க சிஸ்டர். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவி குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்தது. ஆரோனின் கோல் ஏன் துளிர்த்தது அப்படின்னு சொன்னா ரொம்ப சிம்பிளா சொல்றேன். அத்தனை கோள்களோடு ஆரோனுடைய கோலும் இருந்தது, ஆனால் அந்த கோலை தெரிந்து கொண்டவர் கர்த்தர். அல்லேலூயா. விசேஷித்த கோலாய் மாற்றினது யாரு? கர்த்தர். வைக்கும் போது சராசரியான கோலாய் இருந்தது, உள்ள வரும் பொழுது கோபக்காரனாய் வந்த நம்மை ஏதோ யாரோ சொன்னாங்க, நான் இயேசுவை தெரிஞ்சு கொண்டேன், சுகம் கிடைக்கும், அற்புதம் நடக்கும்னு சொன்னாங்க. எனக்கு தலைவலி போச்சு, அந்த பேப்பரை வாங்கி பார்த்தோன்னே அதனால நான் இயேசுவை தெரிந்து கொண்டேன். வந்தவங்கள் இருக்கலாம், இல்லை எங்கள் அம்மா அப்பா என்ன இயேசுவை பற்றி சொன்னதுனால எங்கள் குடும்பம் பாரம்பரிய கிறிஸ்துவ குடும்பம் அப்படிங்கிறதுனால இயேசுவை ஃபோட்டோவில் வச்சு கும்பிடுற குடும்பங்கள் இருக்கலாம். புரியுதுங்களா? ஆனால் அவர் தெரிந்து கொண்டவனை அவர் மென்மை அடைய செய்கிற தேவனா இருக்கிறார் என்கிறத இருதய பலகையில நீங்க நல்லா பதிச்சு வச்சுக்கீங்க. அல்லேலூயா. வெறும் கோலாய் இருக்கணுமா, துளிர்விட்ட கோலாய் இருக்கணுமா? சொல்லுங்க. துளிர் விடுகிற கோலாய் இருக்கணும். அப்ப துளிர் விடக்கூடிய கோலாய் நாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அவர் நம்மை தெரிந்து கொள்ளணும். புரியுதுங்களா? அவர் நம்மை தெரிந்து கொள்ளணும்னா பிரகாரத்திலே அந்த கோல் இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு நான் நன்றி சொல்றேன். இந்த காலை வேளையில அவர் நம்மை தெரிந்து கொள்ளணும்னா அந்த கோல் எங்க இருக்கணும்? மரத்துல இருக்கணுமா, பீச்ல இருக்கணுமா, பார்க்ல இருக்கணுமா, வேலை ஸ்தலத்துல இருக்கணுமா? எங்க இருக்கணுமோ
அங்கே அந்த கோல் இருக்கும் பொழுது அது துளிர்க்கும். அப்போ நான் எங்கே இருக்கணுமோ அங்கே இருப்பேன்னா என் வாழ்க்கை பிரகாசம் அடையுங்க. என் மனசு எங்கே யாரோடு ஒத்து போய் இருக்கணுமோ, யாரை தேடணுமோ அவரை தேடுவேனா என் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஒரு காலத்தில் உங்கள் யாரையும் எனக்கு தெரியாது, என்ன யாரையும் உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு நான் வந்தேன்னா ஸ்பெஷலாக பாயாசம் கிடைக்கும் உங்கள் வீட்டில், எனக்கு வசம்பு போட்ட தண்ணி கிடைக்கும், நல்ல மதுரமாக இருக்கும் குடிக்கும்போது, இல்லை? ஆனால் இதுவே அந்த பக்கம் நான் நிறைய வாட்டி போயிருக்கிறேன், பார்த்துருக்குறேன், நீங்களும் என்ன பார்த்துருக்குறீங்க. அப்போ வசம்பு போட்ட தண்ணி கிடைக்கணும், சுடு தண்ணி எடுத்து மூஞ்சில தான் ஊற்றுவாங்க. இன்னைக்கு அந்த தண்ணி அழகான ஒரு கப்புல சந்தோஷத்தோடு எடுத்துக்கொண்டு வராங்க. என்னன்னா அந்த 2 பேரும் தெரிந்து கொண்டபடினா, அந்த 2 பேருக்கும் அன்பு பூத்தபடியினால, மகன் தாய் உறவு வந்தபடியினால அந்த இடத்துல ஒரு அன்பு நிறைந்த காரியங்கள் கிடைக்குது, இல்லையா? அப்போ இன்னைக்கு நம்மளுடைய கோல் துளிர்க்கப்படணும்னா நாம் அவரை தெரிந்து கொண்டோம் என்கிற நிச்சயத்தில் இங்கே வந்திருக்கிறோம். ஒன்று புரிஞ்சுக்கிங்க, அவர் தெரிந்து கொண்டபடியினால தான் வந்திருக்கிறோம். இன்னும் நம்ம வாழ்க்கையில் துளிர்விட வேண்டும் என்றால் நம்மை ஒப்பு கொடுத்து அமைதியாக இருக்கும்போது நம்ம வாழ்க்கை துளிர் விட்டுறோங்க. அல்லேலூயா. வம்புக்குனாச்சும் நாங்களும் செய்கிறோங்க, இதை நாங்களும் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொம்பெடுத்துட்டு வந்து விட்டாங்க. ஆனால் அங்கே 8 அழகாய் பார்க்கிறோம், அவன் ஒருவனுடைய கோல் மட்டுமே. அப்போ என்ன அர்த்தம்னா, அவர் 5 பார்க்கிறோம், முதலாவது எத்தனை கோல் இருந்தாலும் அவர் அதை எதை தெரிந்து கொள்ளணுமோ அதை தெரிஞ்சு கொண்டவராக இருக்கிறார். இன்னைக்கு உலகத்தில் இருந்த நம்மை, சாக்கடையில் உழன்று கிடந்த நம்மை, சண்டைக்காரியாய் இருந்த நம்மை, கோபக்காரியாக இருந்த நம்மை அவர் தெரிந்து கொண்டபடியினால ஓரளவுக்கு கோபம் கொஞ்சம் கம்மியாக இருக்குதா இல்லையா? எப்படி அப்படின்னா, முன்னாடி கோபப்பட்ட ரோட்ல சண்டை போட்ட நான் இன்னைக்கு கோபப்பட்ட வீட்டில் சண்டை போடுறேன். குறைஞ்சிருக்குதா? சுத்தமா குறையல, இல்ல? குறைஞ்சிருக்குதா? சனிக்கிழமை நைட்டு சண்டை வந்ததுன்னா முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை காலையில் வரைக்கும் சண்டை நடக்கும். இப்போ என்ன நடக்கும்? வீட்டில் சண்டை தான். நாளைக்கு ஆராதனைக்கு போகிறோம், சண்டையை கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வந்து சண்டையை கண்டினியூ பண்ணலாமான்னு கண்டினியூ பண்ணுற குடும்பங்கள் இருக்குது. சிரிக்கிறத பார்த்தா என் கண்ணுக்கு தெரியுது. இடைக்காலத்துக்கு வெள்ளை கொடியை வச்சுட்டு வந்திருக்கிறோம். நம்ம ஏன்னா பக்கத்தில் உட்காரணும், சர்ச்சுக்கு போயிட்டு வந்து வச்சுக்கிறேன், உனக்கு நானும் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவீங்க. எப்படா சர்ச்சு முடிய சண்டை போடலான்னு. ஆனால் இங்கே வரும்பொழுது உங்கள் கோல் துளிர்விடும்படியா உங்களுக்குள்ளே அன்பின் பூவை பூக்க வைத்து, பக்கத்தில் ஐ லவ் யூ சொல்லுப்பா கணவனே மனைவியை பார்த்து சொல்ல வைக்கும்படியே ஒரு அன்பின் கோலை பூக்க வைக்கிறார்னா, நீங்க அல்ல, அவர் உங்கள் குடும்பத்தின் நிலைகளை தெரிந்து கொண்டு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சமாதானக்காரர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவருங்க. அது ஏங்க சாயங்காலத்துல வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிறார்? சகரியாவின் புஸ்தகத்தை நம்ம வாசிச்சோம்ல, ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்து, அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாவது. சாயங்கால வேலைங்கிறது மாலையில அழுகை, காலையில சந்தோஷம் நம்ம பாடுறோம். ஆனா சாயங்கால வேலையில ஈசாக்குக்கு சாயங்கால வேளையில ஒரு புதிய துவக்கம். எடுத்து வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 63 67. அல்லேலூயா, அல்லேலூயா.
சாயங்கால வேளையில தியானம் பண்ணி அவன் வரும் பொழுது அவன் துக்கத்திலே தியானம் பண்ணுகிறவனா இருக்கிறான். அவன் தாய் இறந்தபடியினால அவன் மன நோவோடு அவன் தியானம் பண்ணி கொண்டிருந்தவனா இருக்கிறான். இருள் சூழ்ந்து வேதனையோடு இருந்தவனுக்கு ஒரு துணையை கொடுத்து வெளிச்சத்தை உண்டு பண்ணின தேவனா இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. மாலை வேளையில என்ன தம்பி சைட்ல தனியா அல்லேலூயா சொல்ற? சாத்ரா பிரதர் சிரிக்கிறார். கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க சாத்ரா பிரதர். சாயங்கால வேளையில ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிறவரா இருக்கிறார். அல்ல, ஒருவனுடைய வாழ்வு துளிர வேண்டும் என்றால் அவர் நம்மை தெரிந்து கொள்ளும் பொழுது அது துளிர்க்கிறோங்க. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு சில பேருடைய கண்களில் நம்ம படணும். இந்த பிள்ளைங்க ஹோம்ஒர்க் செய்யாத போது என்ன பண்ணுங்கன்னா, டீச்சருக்கு தெரியாம எங்கன்னா போய் ஓடிங்க பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கிங்களேன். எப்பா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்க கூட அவளை அலம்பரம் பண்ண மாட்டான். இது 5க்கு 5 ஃபெயில் ஆகும். என்னைக்கோ ஒரு நாள் அது ஹோம்ஒர்க் பண்ணிடும். நோட்டை தூக்கி எடுத்துட்டு போயிட்டு இன்னைக்கு டீச்சர் வந்தோட ஃபர்ஸ்ட் ஆளாக போய் நிற்கும். ஏன்? அந்த பாராட்டுக்காக. ஏன் தெரியுமா? அத்தனை நாள் உனக்குலாம் புத்தி இல்லை, அறிவு இல்லை அப்படின்னு டீச்சர் வாயால் திட்டுவாங்க. பிள்ளை அந்த ஃபஸ்ட்டு நோட்டை எடுத்துட்டு போய் வச்சு ஒரு பாராட்டு வாங்கணுன்றதை முன்னாடி போய் நிற்கும். இல்லையா? அப்போ அவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் கண்களுக்கு முன்பாக நாம் அசைவாடுகிற பிள்ளைகளாய். யாரா சும்மா இந்த கூட்டத்தில் போயிட்டு கூப்பிட்றான், அவனுக்கு என்னன்னு கேள்றான் அப்படின்னு கேட்பாங்கல்ல. இப்போ ஒரு ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், யாரோ சம்மந்தம் இல்லாதவங்க நீங்கள் நடந்து போகிற மாதிரி ஒரு சாரீ நல்ல டிசைன் வந்துச்சுன்னா சும்மா 10 இடம் நடந்து போவீங்க. ஏன்? வேலை இருக்காது. நீங்கள் வாங்கின சாரியை 4 பேர் பார்த்து எங்கக்கா வாங்கினீங்க, நல்லா இருக்குதுன்னு சொல்லணுன்றதுக்காக, உங்களை தெரிஞ்சு கொள்ளணுன்றதுக்காக நீங்கள் வாக் பண்ணுவீங்க. கேட் வாக். எத்தனை பேர் நடந்துருக்குறீங்க? கேட் வாக். அந்த ட்ரெஸ்ஸை காமிக்கிறதுக்காக சும்மா போவாங்க. இல்லையா? அப்போ நம்மை தெரிந்து கொள்ள ஒருவர் இருக்கிறார், தெரிந்து கொண்ட ஒருவர் இருக்கிறார். அவர் கண்களுக்கு முன்பாக நாம் அமருகிற பிள்ளைகளாயிரும். ஈசாக்கு தியானம் பண்ணிட்டு கண்களை திறக்கும் பொழுது அங்கே தனக்கு ஏற்ற துணையை அங்கே பார்த்தவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவலைப்படாதீங்க தேவ பிள்ளைங்களை, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் தெரிந்து கொண்டபடியினால அல்லேலூயா உங்களை அவர் நித்தமும் வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். நோவாவுக்கு விடியல் உண்டாயிற்று, நோவாவுக்கு வெளிச்சம் உண்டாயிற்று. காலை வேளையில ஒரு வாட்டி காகத்தை அனுப்புறாங்க, நோ ரெஸ்பான்ஸ். புறாவை அனுப்புறார், அது ரிட்டர்ன் எப்போ வந்தது? மாலை வேளையில நல்ல செய்தியை கொண்டு வந்ததாயிரு, ஒலிவ இலையை கொத்தி கொண்டு வந்ததாய். அது நோவாவுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. உன் மாலை வேளையின் வெளிச்சத்தை கர்த்தர் இந்த நாளிலே உண்டாக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். நீ விசுவாசிப்பாயானால் உன் வெளிச்சம் இல்லாத வாழ்வில் வெளிச்சம் உண்டாக கடவது என்ற ஒரு வார்த்தை நிமித்தம் உங்கள் வாழ்வு துளிர் விடும்படியாய். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை துளிர் விடும்படியாய். ஆமென். அல்லேலூயா. இப்போ ரிசல்ட் என்னைக்கு வருது? 10th ரிசல்ட்டு மே. ஏன் நீ சொல்ற? ஏன்னா உனக்கு வெளிச்சம் அன்னைக்கு, அவளுக்கு இருள் இல்ல. அந்த மே 18th பார்க்கணுமே, இந்த ரிசல்ட்டுக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் லைட் எல்லாம் போட்டுக்கும், கண்ணை மூடி இருட்டா இருக்குது வாணும். ஏன்? பயம். பயம். பாஸ் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மே 19 நான் சொல்கிறேன் சர்ச்சில்னு சொல்லிட்டு அடி இடி மாதிரி தங்கச்சிக்கு விழும். அவள் பாஸ் ஆகிடுவா, நீ கவலைப்படாத, அடி வாங்க ரெடியாக இருந்துக்கோ. ஆரோனுடைய கோல் அவள் கையில் வச்சுருக்கிறான். இல்லை பிள்ளைங்களுக்கு அப்படி மாலை வேளையில் 18ஆம் தேதி மாலை வேளையில் படித்த பிள்ளைங்களுக்கு கூட பயம். வெளிச்சத்துலேயே உட்காந்துருந்தாலும் இருள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைங்க உலக படிப்பை படிக்கிறதுக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தையை படித்து பிள்ளைங்க எக்ஸாம் எழுதி நல்லா அழகாக வந்திருப்பாங்கன்னா 18ஆம் தேதி இருள் இருந்தான்னா மாலை வேளையில் நாளைக்கு ரிசல்ட்டுன்ற கவலை கூட இல்லாமல் வெளிச்சமாக இந்த வேத வசனத்தை தியானம் பண்ணிட்டு அல்லேலூயா துதியுங்கள். அன்றைக்கி அந்த பொண்ணு பாட போகிறோம் அப்படி. ஏன்னா அன்றைக்கி பக்தி பயமாய்
மாறிடுவா, வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாறிடுவா. அது நாள் வரைக்கும் வெளிச்சத்தை காணாதவளாய், உலக வெளிச்சங்களை கண்டவங்களாய் இருந்திருப்பாங்க. ஏன்? பயம் வெளிச்சத்தை தேடும். பயம் வெளிச்சத்தை தேடும். பயம் இல்லாத போது வெளிச்சத்துல நம்ம இருந்துட்டோம்னா பயம் வர அளவுக்கு இருளுக்குள்ள போயிட மாட்டோம். இங்க அநேக ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்ம அதுதான் தப்பு பண்றோம். அதுதான் தப்பு பண்றோம். அந்த தவறு நம்ம வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் நிச்சயம் இருந்திருக்கு, இருந்து கொண்டிருக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்து நாமத்தால் என்று அவைகள் நம்ம விட்டு வெளியேறும்படியா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. அப்போ புறாவை அனுப்பி என்ன ஆகுதுன்னு பார்க்கும் பொழுது மாலை வேளையில நற்செய்தியை கொண்டு வந்து ஈசாக்குக்கு மாலை வேளையில அவன் தியானம் பண்ணி கொண்டு எழும்பின பொழுது தன் துணையை பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை கர்த்தர் உண்டு பண்ணினவராயிருக்கிறார். அல்லேலூயா. சாயங்கால வேலை ஒரு பிளசன்ட் வேலை எப்பவுமே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸோ உங்கள் மாலை வேலையை உலகத்துக்கு கொடுக்காதபடி வெளிச்சத்துக்கு நீங்கள் கொடுப்பீங்கன்னா அந்த இருளிலே வெளிச்சத்தை நீங்கள் காண்பீர்கள் என்றால் வெளிச்சம் நிச்சயம் இருள் சூழாதபடிக்கு கிழித்து கொண்டு வரும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. யோசுவாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 12, 13, 14 வாசிங்க. அல்லேலூயா. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம். இதுல அழகா நீங்க பாருங்க, யுத்தம் நடக்குது, மாலை வேளை வந்தாயிற்று, நாளைக்கு போற கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு நினைத்திருக்கலாம். ஆனால் ஒரு மனிதன் நினைக்கவில்லை. யோசுவா ஒரு மனிதன் நினைக்கவில்லை. அல்லேலூயா. யோசுவா நினைக்கவில்லை. நாளைக்கு சண்டை போட்டுக்கலாம், அதனால யுத்தத்தை ஸ்டாப் பண்ணிடலான்ட்டு அவங்க நினைக்கல. என்ன பண்றாங்க? மாறாக போய் முறையிடுறாங்க. வெளிச்சம் மறையாதபடிக்கு சூரியன் அப்படியே நின்னுதாங்க. நீதியின் சூரியனாய் இருக்கிற கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்டு அந்த சூரியனை அஸ்தமிக்காதபடிக்கு, அந்த வெளிச்சத்தை மங்கி போக செய்யாதபடிக்கு, பகல் வேளையின் வெளிச்சத்தை போல அந்த யுத்த களத்துல அந்த வெளிச்சத்தை நிற்க வைக்கிறார்னா அந்த மனிதன் இறைவனிடத்துல எப்படிப்பட்ட உறவை கொண்டிருக்கிறவனா இருப்பான் பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆரோன் கோல் துளிர்த்தது உங்கள் வாழ்க்கை துளிரும் என்று சொல்லும் பொழுது ஆமென் அல்லேலூயா நம்ம இடத்துல வரும். யோசுவாவோடு கர்த்தர் முகமுகமாய் இருந்தபடினால யோசுவா யுத்தத்துல ஜெயம் பெற்றார், நீங்களும் ஜெயம் பெறுவீர்கள் என்று சொல்லும் பொழுது ஆமென் அல்லேலூயா வரும். ஆனால் இந்த ஜெயம் உண்டாக வேண்டும் என்றால் நீங்கள் இருளிலே இல்லாதபடிக்கு, உங்கள் வாழ்வு மங்கி போகாதபடிக்கு வெளிச்சத்தின் தேவனை தேட வேண்டும் என்று சொல்லும் பொழுது அங்கே அல்லேலூயா குறைவது மிக நிச்சயம். அல்லேலூயா. அங்க பாருங்க, சாயங்காலம் வெளிச்சம் கீழே இறங்குமா? ஏறுமா இறங்குமா? இறங்கும். ஆனா அந்த வெளிச்சத்தை இறங்காதபடிக்கு யோசுவாவுக்கு ஒரு நாளை, சகரியால நாம் வாசித்தது போல, அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகும். அப்போ வெளிச்சத்தை உண்டாக்கக்கூடிய வல்லமை ஒருத்தர் இடத்துல இருந்து நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா நம்ம வாழ்க்கையில மீதியா இருக்கிற வேலையில, வாழ்க்கை மீதியா இருக்கிற நாட்களில வெளிச்சத்துல தாங்க இருப்போம். அப்போ வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிற தேவன் உங்களோட உண்டு. அல்லேலூயா. இருள்ல இருக்காதீங்க தேவ பிள்ளைகளை. இருளான உலக வாழ்க்கையில நம்ம மாட்டி உலக
காரியங்களில் நம்ம மாட்டிக்கொண்டு இருப்போமே. ஆனால் இந்த காலை வேளையில் மாலையின் வெளிச்சம் உண்டாகட்டும். ஏன்னா காலையின் வெளிச்சம் உஷ்ணத்தை கொடுக்கும், மாலையின் வெளிச்சம் மிதமாக இருக்கும். அந்த மிதமான வாழ்வு நம்ம குடும்பத்தில். ஏன்னா அங்கே அழகாய் பார்க்குறோம். 13-14 வாசிங்க சிஸ்டர். இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளை ஒத்த நாள். இந்த நாள்ல பேச்ச கேட்கிறாரு அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஒரு நாள் உண்டு உங்க பேச்ச கேட்க. விசுவாசிக்கிறீங்களா? ஆனா உங்க பேச்ச கேட்கணும், நீங்க என்ன பண்ணணும்? டெய்லி பேசணும் அவங்ககிட்ட. உங்க பிள்ளைங்க சும்மாவே போன வருஷம் கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ்ஸு கேட்டுட்டு சும்மா விட்டுடுதுங்களா? இப்பவே அக்டோபர்லேருந்து திரும்ப ஆரம்பிச்சிடும், நவம்பர்லேருந்து திரும்ப ஆரம்பிச்சிடும். கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் வேணும், கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் வேணும் அப்படின்னு, இல்லையா? அந்த சொல்ல நீங்க தட்டுறீங்களா, கேட்குறீங்களா? சொல்லுங்க தேவ பிள்ளைங்களே, உங்களை தான் கேட்குறேன். வருஷம் ஃபுல்லா அந்த பிள்ளைங்க ஒரே விஷயத்தை கேட்கும். 10 கேட்குதா, 1 கேட்குதா? 1 தான் கேட்கும். ஆனா அந்த 1 கேட்டோன்னா செய்றீங்களா? ஏற்ற நாள்ல செய்றீங்களா? சொல்லுங்க. அதனால பிள்ளைங்க துவண்டு போயிடுதா? அப்ப நாம ஏன் ஆண்டவர்கிட்ட அனுதினமும் அதை கேட்டுக்கொண்டே இருந்து கிடைக்கலன்னு துவண்டு போவாதீங்க தேவ பிள்ளைங்க. உங்கள் விசுவாசம் மங்கி போகாதபடிக்கு உங்கள் விசுவாசின் திரியை கர்த்தர் கொளுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சில சபைகளில் நியூ இயர் நைட் என்ன பண்ணுவாங்க, லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க, மெழுகுத்தி கொடுத்து வெளிச்சத்தை ஏற்றுவாங்க. நான் சிரிப்பேன், லைட் ஆஃப் பண்ணிட்டு எதுக்கு வெளிச்சத்தை? லைட்டில் தானே இருக்கிற, புரியுதுங்களா? அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். இருளில் இருந்த என்னுடைய வாழ்வை வெளிச்சத்தை ஏற்றி நான் கொண்டு வருகிறேன். வெளிச்சத்தில் இருந்த வாழ்வை நீ அணைத்து விட்டு வெளிச்சத்தை தேடுகிறாய். வெளிச்சத்திலேயே இருந்து வெளிச்சத்தை தேடுவானா இன்னும் பிரகாசிப்பாய். இதை விட்டோம். புரியுதா? லைட் ஆஃப் பண்ணிட்டு மெழுகுத்தி ஏற்றி நான் வெளிச்சத்தை கண்டேன், ஹாப்பி நியூ இயர் சொல்லுகிறாய். லைட்டை போட்டுக்கொண்டே இன்னும் ஒரு 2 லைட்டை போட்டினா இன்னும் ஹாப்பி நியூ இயர் சொல்லாமே. இன்னைக்கு வெளிச்சத்தில் இருந்த நாம உலக பாவ வாழ்க்கையில போய் வெளிச்சத்தை விட்டுறோம். ஆனாலும் மங்கி போன நம் சுக வாழ்வை துளிருளச் செய்வதற்கு அவர் ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். அப்ப நல்லா புரிஞ்சுங்க, யோசுவாவின் சொல்லை கேட்டு மறையக்கூடிய சூரியனை அவர் நிறுத்தி வைக்கிறார்னா அதற்கு முன்பாகவும் அதற்கு பின்பாகவும் வேதத்துல தேவன் அதை செய்யவே இல்லை. யோசுவாவுக்கு தான் அந்த ஜாக்பாட் அடிச்சது. அப்ப உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டானவைகள் மற்றவனுக்கு வராது. அப்ப அவங்கள பார்த்து அவங்கள போல என்னை இருக்க வைங்க நீங்க கேட்பீங்கன்னா நிச்சயம் இருப்பீங்க. அந்த நிலைக்கு வரத்துக்கு முன்பாக அவன் பட்ட கஷ்ட நிலை உங்களுக்கு வரும். சில பேர் ஜெபிக்க தெரியாம ஜெபிப்பாங்க. ஆண்டவரே, எலியாவுக்கு அப்பத்தை கொடுத்தது போல எனக்கும் அப்பத்தை கொடும் சுவாமி. நீ தட்டுல சாப்பிட்டு இருக்கிற. எலியாவுக்கு காகத்தை கொண்டு வந்து போட்டாரு. அப்ப எலியாவை போல நீ கேட்டபடியினால, எலியா அப்பத்தை காகத்தை கொண்டு சாப்பிட்டபடினால உன் வீட்டிலே பஞ்சத்தை நான் கொண்டு வந்து அந்த பஞ்சத்துல நீ என்னை தேடும் பொழுது காகத்தை கொண்டு நான் உனக்கு போஷிப்பேன். அந்த நிலைக்கு ஆண்டவர் கொண்டு போவார். ஜெபம் பண்ணுகிறதுல ஞானம் வேணும். பிறர் ஆசீர்வாதத்தை பார்த்து அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும் சுவாமி நீங்க கேட்பீங்கன்னா அவங்க அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக பட்ட கஷ்டத்தையும் கொடுத்துதான் அந்த ஆசீர்வாதத்தை தருவார். அதனால ஆண்டவரோட பிள்ளைங்களை நான் இன்னைக்கும் சொல்றேன், உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க தேவனிடத்துல உங்க வாழ்க்கையின் ஸ்டைலுக்கு கேளுங்க. அவங்களை ஆசீர்வதிச்சது போல இவங்களை ஆசீர்வதித்தது போல என்னை ஆசீர்வதிங்க சாமிலாம் என்னைக்கும் கேட்டுறாதீங்க. பொதுவாகவே பைபிள்ல இருக்கிற பரிசுத்தவான்களை போல என்னை ஆசீர்வதிங்கன்னு கூட கேட்கக்கூடாது. ஏன்னா அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாய் பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, உண்மைதான். ஆனால் அதற்கு முன்பாக அவங்க பட்ட கஷ்டங்களும் ஒன்று இருக்குது. அதனால தான் சில பேர் அழகா ஆபிரகாமின் தேவனே அப்படின்றாங்க.
ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணிட்டு இவர்களை ஆசீர்வதித்தது போல ஆபிரகாமை ஒரு விதத்தில் ஆசீர்வதித்தார், ஈசாக்கை மறு விதத்தில் ஆசீர்வதித்தார், யாக்கோபை இன்னொரு விதத்தில் ஆசீர்வதித்தார். இந்த 3 ஆசீர்வாதம் 3 பேருக்கு 3 விதமான பாடுகள் உண்டு. அவர்கள் கோல் துளிர்ப்பதற்கு முன்பாக அவர்கள் பட்ட வேதனைகள், பட்ட போராட்டங்கள் வித்தியாசமா இருக்கும். அப்ப ஆசீர்வாதத்தை கேட்கும் பொழுது நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்போ 14 வாசிங்க, யோசுவாவின் புஸ்தகம் 10:14. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல்லல் கேட்ட அந்நாளை ஒத்த நாள், அந்நாள் ஒத்த நாள். அப்ப அந்த நாளை கர்த்தர் யோசுவாவுக்காக தெரிந்து கொண்டார். அப்போ உங்க சொல்ல கேட்க ஒரு நாள் உண்டு. மனம் தளர்ந்து விடாத தேவ பிள்ளையே. ஏசப்பா, நான் பைபிள்லாம் நல்லா படிச்சிடறேன் ஏசப்பா, 19ஆம் தேதி நான் மார்க்கை பார்க்கும்போது 5க்கு 5 பாஸ் ஆயிடணும் ஏசப்பா. ஜெபம் பண்ணிக்கினே இருக்கிறீங்க. ஜெபம் கேட்கப்பட்டதுக்கு அப்புறம் பைபிள் பக்கம் போல அப்படின்னா, எனக்கு இந்த வேலை வேணும் ஏசப்பா, வேலை வேணும் ஏசப்பா, வேலை கிடைச்சிச்சு பாஸ்டர், எனக்கு வேலை கிடைச்சிச்சு, சந்தோஷம் சிஸ்டர், என்ன லீவு தர மாட்டேன், அதனால நான் ஆலயத்துக்கு லேட்டாக வந்து ஜெபம் பண்ணிக்கிறேன் பாஸ்டர். இல்லை, நம்ம அந்த நிலைக்கு போயிடுறோம்ல. எனக்கு ப்ரொமோஷன் வேணும், ப்ரொமோஷன் வேணும், ப்ரொமோஷன் கிடைச்சதுக்கு அப்புறம், துளிர் விட்டதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுறோம் அப்படின்னா, வேலை டைட்டாக இருக்குது, அதனால தான் என்னால் வர முடியல, தேவனை தேட முடியல அப்படின்னு வீடுகளில் நம்ம பேசுகிற நாட்கள் உண்டு. அப்படிப்பட்ட நாட்களில் நானும் வாழ்ந்த நாட்கள் உண்டு. ஆனால் அந்த வேலையில் எனக்கு இறைவன் கொடுத்த ஒரு விஷயம், இது நான் கொடுத்த வேலை. அப்போ சுய முயற்சியின் மேலே நாம் போகும் பொழுது, சுய முயற்சியின் மேலே வெளிச்சத்தை உண்டு பண்ணும் பொழுது, அது டெம்பரரியாக ஒரு காற்று அடிச்சதுன்னா நம்ம கொளுத்து வச்ச நெருப்பு அப்படியே போயிடும். ஆனால் அவர் கொளுத்துனதா இருக்குமே, ஆனால் அந்த வெளிச்சம் நித்திய வெளிச்சமாக இருக்கும். அதாங்க வித்தியாசம். அவர் கொளுத்துனதா இருக்குமே, ஆனால் அந்த வெளிச்சம் என்ன வெளிச்சமாக இருக்கும்? நித்திய வெளிச்சமாக இருக்கும். எத்தனை பேருக்கு நித்திய வெளிச்சம்? இல்லை, இப்போதாங்க கேண்டில் வேணும் கொளுத்துறதுக்கு. இந்த வெளிச்சத்துல இப்போ நீங்க கேண்டில் கொளுத்துவீங்கன்னா அது வெளிச்சமா இருக்குமா, இந்த வெளிச்சம் வெளிச்சமா இருக்குமா? இந்த வெளிச்சம் தான் நமக்கு வேணும். அப்ப இந்த மாலை வெளிச்சம், இந்த வெளிச்சம் தான் நம்ம வாழ்க்கைக்கு வேணும். இல்லையா? உங்க கஷ்டத்துக்குள்ள இருந்து நீங்க ஒரு கேண்டிலை கொளுத்தும் பொழுது, அப்பா இந்த ஒரு வெளிச்சம் நல்லா இருக்குல்ல, அது எப்படின்னா உங்கள் கஷ்டத்துல நீங்க படுகிற சுய முயற்சி. ஆனால் அந்த சுய முயற்சி மேற்கொள்ளாதபடிக்கு தேவ பலத்தோடு காத்திருப்பீங்கன்னா ஒரு பவர் வரும், அது வேற லெவல்ல வெளிச்சத்தை கொடுக்கும். இப்போ நீங்கள் மெழுகுத்தியை கொளுத்தி இது எவ்வளோ பெரிய வெளிச்சமாக இருக்குன்னு சொன்னால் கொளுத்துறதுக்கே நீங்கள் தயக்கப்படுங்க. இவ்வளோ வெளிச்சம் இருக்குது, இதில் நான் இதை கொளுத்தினேன்னா என்ன கிடைக்க போகுது எனக்குன்னு யோசிப்பீங்க. ஆமாம் இல்லையா? அதே போல் தான் ஆண்டவர் சமூகத்தில் நாம் போய் நிற்கும் பொழுது, நம்ம சுய முயற்சி நிற்கும் போது இப்படி இருக்கும். ஆண்டவர் இல்லை, எல்லாவற்றுக்கும் மேலானவர் இடத்துல. ஏன் அப்படின்னா, வழுகி விழுகிற உன்னை வழுகி விழாதபடிக்கு தூக்கி எடுக்கக்கூடிய வல்லமை அவரிடத்துல. அல்லேலூயா. கட்டி அணைத்து உனக்கு ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ண அவரிடத்துல வல்லமை உண்டு. நோட் பண்ணிக்கிங்க, வாசிக்க வேண்டாம். யோவான் புஸ்தகம் 11வது அதிகாரம் 8வது 12 வரைக்கும், எபிரேயர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 29, 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 37, 38. அல்லேலூயா, அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 18, 37, 38 மட்டும் நான் சுருக்கமாக சொல்கிறேன். அவங்க காலையிலிருந்து அந்த நெருப்பை கொண்டு வந்து யார் மெய்யான தேவன் என்று சொல்வதற்காக அவர்கள் போராடினார்கள். தீர்க்கதரிசியோ வானத்துக்கு நேராக கரங்களை நீட்டும் பொழுது ஒரு அக்கினி வந்து பட்சித்து போட்டது. உனக்குண்டான அக்கினி வந்து பட்சித்து போடும் எவைகளை?
எவைகளை என்றால் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை கீழ் நோக்கி இருளுக்குள்ளே கொண்டு போகிற எல்லா காரியங்களையும் பட்சித்து போடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயாவின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 1-2 மட்டும் வாசிங்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்ததுங்க. அவ்வளோதாங்க. எழும்பி பிரகாசின்னு சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து. அப்பா, எழும்பி போங்கன்னு சொல்ல, அப்படி சொன்னா என்னால பாதி பேர் ஓடிடுவீங்க. எழும்பி பிரகாசி, கர்த்தருடைய ஒளி உன்மேல் வந்தது. சொல்லுங்க, எழும்பி பிரகாசி, கர்த்தருடைய ஒளி உன்மேல் வந்தது. தூங்குனவங்களாம் சொல்லுங்க, எழும்பி பிரகாசி. எழும்பி பிரகாசி. அல்லேலூயா. எந்த சந்தோஷத்தோட போங்க. அல்லேலூயா. பாரத்தோடு வந்த உங்க பாரத்தை இறக்கி வச்ச தேவன் அவர் ஒளியா இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே. இயேசுவே நீரே நீர் மாத்திரமே. சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில சாயங்காலம் வந்துருச்சு. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, சாயங்காலம் வந்தா இருள் தானே வரும். சொல்லுங்க, அதுக்கு நீங்க சொல்லுங்க, அந்த சாயங்காலத்துல இயேசு வெளிச்சத்தை கொண்டு வந்துட்டார். இயேசு வெளிச்சத்தை கொண்டு வந்துட்டார். இன்னைக்கு உங்க மாலை இருளின் மாலையா இல்லாதபடிக்கு வெளிச்சத்தின் மாலை வேலையாய் மாறும். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேங்க. விஸ்வ ஆராதனை வேலையில நான் சொன்னேன்ல, இந்த உடையோடு நீங்க வந்து அமருவீங்கன்னு, அது நிச்சயம் நம் திருச்சபையில் அது நடக்கும். இந்த நிலையோடு இந்த அந்தஸ்தோடு வருவீங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த அந்தஸ்தோட நம்ம வருவோம். வர வைக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறாரு. உனக்குண்டான ஒரு நாள் உண்டு. சொல்லுங்க, உனக்குண்டான ஒரு நாள் உண்டு. நீ கேட்டவைகளை கர்த்தர் அந்த நாளிலே தருவார். நீ கேட்டவைகளிலே கர்த்தர் அந்த நாளிலே தருவார். யோசுவாவுக்கு ஒரு நாள் உண்டாயிற்றல்லவோ, அந்த யுத்த களத்திலே நிற்கும் பொழுது அந்தந்த நாளுக்குண்டான வேலையை, யுத்தத்தை முடிக்க வேண்டும் என்று அவன் எண்ணம் கொண்டபடியினால, நாளைக்கு தள்ளி வைக்கணும்னு அவன் எண்ணம் கொள்ளாதபடிக்கு, இன்றே நான் இந்த யுத்தத்தை மேற்கொள்ளுவேன் என்று அவன் ஊர்ஜிதம் பண்ணினபடியினால, முறையிட்ட போது ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்டு சூரியனை மறைய பண்ணவே இல்லைங்க. அப்ப அனுதினமும் என்னுடைய வேத வாசிப்பின் நாளை நாளை தினத்துக்கு தள்ளி வைக்க பிள்ளைகளா இருப்போம்னா, மாலை வேளையில அழுகை உண்டாகும். ஏன் காலை வேளையில சந்தோஷம்னு இப்ப எனக்கு புரியுது. காலையில எப்படியோ அறிஞ்சு அறியாமலே எந்திரிச்சோன்னா வேதத்தை வாசிச்சிடுவோம். எதுக்கு தெரியுமா? வாசிக்காம போயிட்டா கல்லுல காலு பட்டுடும், ஆபீசர் திட்டுவாரு அப்படிங்கிற பயத்தினாலே வாசிக்கக்கூடிய காலை வேலையா இருக்கு. மாலை வேளையில ஐ எம் ஃப்ரீ, என்னை யாரும் திட்டுறதுக்கு இல்லை, நான் தான் வந்து வீட்டில் திட்டணும், இட்லி செஞ்சியா சாம்பார் செஞ்சியான்னு. அப்போ வேதத்தை வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லாதபடியினால அங்கே ஒரு பயம் உண்டாகும். மாலை வேளையில இந்த வெளிச்சம் மங்கி போகாதபடிக்கு வேத வசனத்தை வாசிப்போம்னா சந்தோஷம் உண்டாகும்.
அல்லையா? ஒரு நாள் நிச்சயம் உண்டு தேவ பிள்ளைகளை, ஒரு நாள் நிச்சயம் உண்டு. நான் லாஸ்ட் டைம் என்னைக்கோ சொன்னேன்னு நினைக்கிறேன், கர்த்தரை தேடுறவங்களுக்கும் கர்த்தரை தேடாதவங்களுக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை என்னைக்குமே காமிச்சுக்கிட்டே இருப்பார். கர்த்தரை தேடுற குடும்பத்துக்கும் கர்த்தரை தேடாத குடும்பம். ஆனால் நம்ம எல்லா குடும்பம் சர்ச்சைக்கு வரதான் செய்யணும். ஆமாம் இல்லையா? ஆமா. உலகமெங்கும் இருக்கிற திருச்சபையில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஒரு சாரார் மட்டும் பிளெஸ்ஸிங்காவே இருந்துகிட்டு இருப்பாங்க. இல்லாதவனிடத்திலிருந்து எடுத்து இருக்கிறவனுக்கு கொடுக்கப்படும், தாளந்தை போல. அப்போ இப்போ பாருங்க, இந்த வாரத்தில் உங்க வீட்டில் ஜெபம் எப்படி இருக்க போகுதுன்னா, நீங்க ஜெபிக்காம இருந்தீங்கன்னா திருச்சபையில வெளிச்சத்தை தேடுகிற பிள்ளைகள் இந்த வாரத்துல இருப்பாங்கன்னா, ஜெபிக்காத குடும்பத்துக்கு ஜெபிச்சா என்ன ஆசீர்வாதம் வருமோ அந்த ஆசீர்வாதத்தை ஜெபிக்காம தடையா நீங்க வச்சிருப்பீங்கன்னு வச்சிருப்பீங்களா, உங்க ஆசீர்வாதத்தை எடுத்து உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட போறாரு. அது எப்படி கர்த்தர் கொடுப்பாரு பாருங்க. என் ஆசீர்வாதம் எப்படி என் அக்காவுக்கு போகும்? இன்னைக்கு போறேன், இன்னைக்கே முட்டிக்கால போட்டு நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் நான் முழங்கால் படிடுவோம் பாருங்க ஒரு சகோதரி நினைக்கிறாங்க. இப்போ வேகம் வரும் பாருங்க ஜெபத்துல. ஜெபிக்காதவங்க இந்த விஷயத்த பண்ணாதான் சொல்றேன், இப்படிலாம் பைபிள் எதுவுமே இல்லை. சொல்லுங்க, நான் ஜெபிக்காம இருந்தேன்னா என் ஆசீர்வாதம் எங்க சபையில யாரு ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு போட்டோம். வாய் வர்றா பாரு. நெருப்படுத்துற அந்த வாய்களில் வையுங்கள், கட்டளை பிறப்பிக்கப்பட்டாயிற்று. கல்யாண வஸ்திரம் இல்லாதவனை ராஜா எங்க போட்டாரு? எங்க போட்டாரு? சிறைச்சாலையில போட்டார். இதை சொல்லாத வாய்களை நெருப்பெடுத்து கொளுத்துங்க. ஜெபிக்கும் போது மட்டும் கேட்கிறோம்ல, அவங்களை போல எங்களை ஆசீர்வதிங்க கர்த்தாவேன்னு சொல்லுங்க. நானும் சொல்லணும், எல்லா குடும்பமும் இன்னைக்கு சொல்லணும். என்னன்னா, உங்களுக்கு வைத்திருக்கிற இந்த மாசத்துல உங்களுக்கு ₹1,00,000 வருமானம் வச்சிருக்கிறாரோ இல்லை என்ன வருமானம் வச்சிருக்காரோ எனக்கு எல்லாம் தெரியாது. ஆனா நீங்க இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த ஜெபம் நீங்க ஜெபிக்கலைன்னா ஜெபிக்கிற குடும்பத்துக்கு போட்டோம். ஏங்க நம்ம குடும்பம் தானங்க, அவங்க பக்கத்துல இருக்கிறவங்க ஜெபிச்சு நல்லா இருந்தா சந்தோஷம் தானங்க. எங்க வருது பாருங்க சந்தோஷம். வரல பார்த்தீங்களா ஆண்டோட பிள்ளைகளே? 2 விஷயம் இருக்கு. 2 விஷயம். நான் ஜெபிக்காம இருந்துடுவேன் கன்ஃபார்ம், அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா என் ஆசீர்வாதம் அந்த பக்கத்து வீட்டுக்கு போயிடக்கூடாதுல்ல, எங்க அக்காவுக்கு போயிடக்கூடாதுல்ல, அதுதான் இடிக்குது இப்போ. ஆமாவா இல்லையா? ஒத்துக்கொள்ளணும். கிறிஸ்தவ வாழ்க்கை போராட்டத்தின் வாழ்க்கை. வெளிச்சத்திலேயே நிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா வெளிச்சத்துல வைக்கிறவரோட இருந்துட்டோம்னா போக மாட்டோம். இதே கேள்வியை கர்த்தர் ஒரு நாள் கேட்க வைப்பார், நான் விசுவாசிக்கிறேன். நம்ம எல்லாம் மறந்து போன நாளில் கேட்க வைப்பார். இந்த கேள்வியை நான் கேட்டேன், இன்னைக்கு கேட்க வச்சாரு. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள், வருடங்கள் கழித்தோ மாதங்கள் கழித்தோ இதே கேள்வியை கேட்கும் பொழுது அந்த நாளிலே நான் விசுவாசத்தோடு சொல்லுவேன். எப்படி சொல்வேன்? நான் தேவனே சொல்லுங்க, நான் ஜெபிப்பேன். நான் ஜெபிக்கலைன்னா என் ஆசீர்வாதம் என் பக்கத்துல, என் திருச்சபையில இருக்கிறவங்களுக்கு, முக்கியமா என் பாஸ்டருக்கு இப்ப சந்தோஷம் சொல்ல. ஏன்னா பாஸ்டர் நல்லா இருந்தா நீங்க சந்தோஷப்படுவீங்க, பக்கத்துல இருக்கிறவங்க நல்லா இருந்தா தான் சந்தோஷம் சொல்ல மாட்டீங்க. நீங்க ஜெபிக்கலைன்னா, நான் ஜெபிக்கலைன்னா என் ஆசீர்வாதம், என் சம்பத்து, என் ஐஸ்வர்யம் எங்க பாஸ்டருக்கு வரட்டும். உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு, என்னுடைய ஆசீர்வாதம் எனக்கு. ஒரு நாள் வரும், இதை நம்ம சொல்லுவோம். இப்போ சொல்ல வச்சு வைக்கிறோம்ல, அந்த நாள் அப்படி இருக்காது. இதை சொல்லும் போதே சொல்லுவீங்க. ஏன் தெரியுமா? நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு நாள் வந்து
அந்த நாளிலே வெளிச்சத்தை கர்த்தர் உண்டு பண்ணி, இனி என் வாழ்விலே நான் மரணம் வரும் வரை நான் ஜெபிப்பேன் என்கிற உறுதிமொழி கர்த்தருக்கு நீங்கள் கொடுத்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் உங்களை மாற்றக்கூடிய நாள் உண்டுங்க. எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய நாட்களுக்காக நான் சொல்லலை, உங்களுக்கு நீங்கள் ஜெபம் பண்ண முடியாத நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய இருக்கும்னா, இனி பிந்தி வரக்கூடிய நாட்களில் ஜெபத்தோடு தான் உங்கள் வாழ்வு இருக்க போகுது, ஜெபத்தோடு தான் உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது. அப்போது ஒரு நாள் சொல்லும்போது தைரியமாக சொல்லுவீங்க, என்ன தெரியும்னா, நான் ஜெபிக்கலாம் தானே, ஜெபிக்கலான்னா தானே என்னுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு போகுது, நான் ஜெபிப்பேனே அப்போ போகாதே அப்படிங்கிற நிச்சயத்தோடு சொல்ல போறீங்க. இப்போ ஏன் சொல்லலைன்னா, ஜெபம் பண்ணல உண்மையான ஒரு வேளை போயிட்டா, இல்லை உண்மையான ஒரு வேளை போயிட்டா போகாதுங்க. கர்த்தர் அப்படி உங்கள் ஆசீர்வாதத்தை இன்னொருத்தருக்கு பிடுங்கி கொடுக்குற தேவன் நல்லதையா. அது எப்போ செய்வார்னா, கொடுத்த தாளந்துகளை பயன்படுத்த முடியாதபடிக்கு சோம்பேறிகளாக இருக்கும் பொழுது மட்டும்தான் அந்த ஆக்கணைக்கு போகும். துளிரக்கூடிய கோல் உங்கள் கையில இருந்து அதிலே நீரை ஊற்றி வெளிச்சத்தை கொடுத்து நான் வளர்த்து விடுவேன் என்று சொல்லும் பொழுது, வளர முடியாதபடிக்கு நம்மை ஒப்பு கொடாமல் இருப்போனா தான் நம்மளுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டாரு, புதைச்சி வச்சிருக்காரு. வேண்டாம், நம்ம வாழ்க்கை வெளிச்சத்தின் வாழ்க்கையை மாற ஒப்பு கொடுக்கணும், பந்திக்கு ஆயத்தமாகும். அன்பின் தகப்பனே, இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கோம். விதியாயத்தை வெளியே பொறுப்பெடுத்துள்ளோம். இயேசுவின் மூலமாக நல்லது.